மலாய் அரசியல் நிலப்பரப்பில் சிறந்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்ட முதிர்ந்த கண்ணியமான மற்றும் சிந்தனை மிக்க அரசியல் இறந்துவிட்டது என்று அம்னோ துணைத் தலைவர் முகமது ஹசான் தெரிவித்துள்ளார். மலாய் அரசியல் பல ஆண்டுகளாக கணிசமாக மாறிவிட்டதாகவும் இப்போது அவதூறு, வெறுப்பு மற்றும் அவமதிப்புகளால் குறிக்கப்பட்ட நச்சு அரசியல் ஆதிக்கம் செலுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அரசியலில் ஈடுபடுவதற்கும் அரசியல் இயக்கங்களின் லட்சியங்களை ஆதரிப்பதற்கும் நம்மை தூண்டும் அடிப்படை கொள்கைகளை அது அழித்துவிட்டது என்று அம்னோவின் மகளிர், இளைஞர் மற்றும் புத்ரி பிரிவுகளின் பொதுக்குழுவை நேற்று இரவு தொடக்கி வைத்து பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். மலாய் அரசியலின் கலாச்சாரம் மற்றும் நடத்தைக்கு இது கடுமையான சேதத்தை ஏற்படுத்தும் என்று சுட்டிக்காட்டிய அவர், உண்மையில் இது மலாய் அரசியலின் தரங்களையும் நெறிமுறைகளையும் மிக குறைந்த நிலைக்கு சீரழித்துள்ளது என்று தெரிவித்தார். எனவே வளர்ந்து வரும் பிரச்சினைக்கு எதிராக பகுத்தறிவு மற்றும் ஆக்கப்பூர்வமான தீர்வுகளுடன் போராட வேண்டும் என்று முகமது ஹசான் கட்சிக்கு அழைப்பு விடுத்தார். அம்னோவின் எதிர்காலம் நச்சு அரசியலை எதிர்த்து போராடுவதில் கட்சியின் செயல்திறனை பொறுத்தது என்று அவர் வலியுறுத்தினார். குடிநுழைவுத்துறை கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் நேற்று தனது 5 அதிகாரிகளை கைது செய்ததை வரவேற்றுள்ளது. மேலும் மேல் விசாரணைக்காக இந்த வழக்கை மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC-யிடம் விட்டு விடுவதாக அது தெரிவித்துள்ளது. தனது துறையும் வெளிப்படையான மற்றும் நியாயமான முறையில் முழுமையாக ஒத்துழைக்கும் என்று குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் ருஸ்லின் ஜூசோ தெரிவித்துள்ளார். நாட்டின் நுழைவு புள்ளிகளிலோ அல்லது நாடு முழுவதும் உள்ள குடிநுழைவு அலுவலகங்களிலோ அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் ஊழல் போன்ற நேர்மை மீறல்களில் ஈடுபடும் அதன் எந்த அதிகாரிகளையும் குடிநுழைவுத்துறை பாதுகாக்காது என்று அவர் கூறினார். அதிகாரிகளின் தவறு நிரூபிக்கப்பட்டால் தற்போதுள்ள சட்ட விதிகளின்படி கடுமையான நடவடிக்கை மற்றும் பணி நீக்கம் உள்ளிட்ட கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் என்று அவர் எச்சரித்தார். பிரதமரை நியமிப்பதில் மாமன்னர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தினார் என்று பரிகாத்தான் நேஷனல் தலைவர் முஹிதீன் யாசின் கூறியதாக சொல்லப்படும் கருத்துக்கு சட்டம் மற்றும் நிறுவன சீர்திருத்த அமைச்சர் அசாலினா ஒஸ்மான் சைட் பதிலளித்துள்ளார். கூட்டாட்சி அரசியலமைப்பின் 43(2)A விதியின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களில் ராஜா ஒரு பிரதமரை நியமிக்கிறார். அவர் தனது தீர்ப்பில் பெரும்பான்மையினரின் நம்பிக்கையை பெறுவார். பிரதமரை நியமிப்பதில் மாமன்னர் தனது விருப்பப்படி செயல்படலாம் என்று பிரிவு 42(2)A கூறுகிறது என்று அவர் குறிப்பிட்டார். மாமன்னரின் விருப்பத்தை நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. என்ன செய்ய வேண்டும் அல்லது யாரை தேர்ந்தெடுப்பது என்று நீங்கள் மாமன்னரிடம் சொல்ல தேவையில்லை என்று அசாலினா ஒஸ்மான் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் மீதான விசாரணை முடிந்து விட்டதாகவும் சட்டத்துறை தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இனம், மதம் மற்றும் ராயல்டி தொடர்பான முக்கியமான பிரச்சினைகளை முஹிதீன் எழுப்பியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் மீது விசாரணை மையம் கொண்டுள்ளது. இதுவரை நடந்த விசாரணையில் 66 பேரிடம் வாக்குமூலம் பெற்றுள்ளதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் ஹுசைன் தெரிவித்துள்ளார். முன்னதாக முஹிதீனிடம் வாக்குமூலம் பெறும் போது அவரிடம் கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் முஹிதீன் பதிலளித்தார் என்று தனக்கு தெரிவிக்கப்பட்டதாக ரசாருடின் கூறினார். மேலும் நடவடிக்கைக்காக விசாரணை ஆவணம் AGC-யிடம் ஒப்படைக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். மலேசியாவிற்கு அதிகமான பாலஸ்தீனியர்களை அழைத்து வரும் 2வது பணி எதுவும் இருக்காது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது காலிட் நோர்டின் தெரிவித்துள்ளார். 70,000 பாலஸ்தீனியர்கள் எகிப்தில் நுழைந்து தங்க முடியும், ஆனால் அந்த நாடு அவர்கள் அனைவரையும் ஆதரிக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், எனவே எங்களால் முடிந்தவரை நாங்கள் உதவுகிறோம் என்றும் அவர் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். மியான்மர் பெண் ஒருவர் அவரது வீட்டில் இறந்து கிடந்தார். அவரது மூத்த மகன் கத்தியால் குத்தி கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. ஷா அலாம் செக்ஷன் 25 உள்ள அவரது வீட்டில் 40 வயது சம்பந்தப்பட்ட பெண் இறந்து கிடந்தது பள்ளியில் இருந்து திரும்பி வந்த அவரது இளைய குழந்தையால் கண்டுபிடிக்கப்பட்டதாக ஷா அலாம் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். பலமுறை கத்தியால் குத்தப்படுவதற்கு முன்னர் பாதிக்கப்பட்ட பெண் சந்தேக நபருடன் கைகலப்பில் ஈடுபட்டுள்ளதாக விசாரணைகள் தெரிவிக்கின்றன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.